இப்ப நம்ம பூமியில இருக்கிற எல்லாமே சிறப்பா இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசா வராது. பட் சூரியன் ஒரு நாள் திடீர்னு காணாம போனா என்ன ஆகும்? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சூரியன் திடீர்னு உலகத்துல இருந்து காணாம போனா என்ன ஆகும்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நல்ல வீடியோஸ் கொடுத்துருக்கோம், இனிமேலும் நல்ல வீடியோஸ் கொடுக்கறதா இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக திடீர்னு காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, அதே மாதிரி அப்பதான் சூரிய வெளிச்சம் அப்பதான் உதிக்குதுன்னா ஆக்சுவலா என்ன நடக்கும்னா சூரியன் மறைஞ்சு போயிருக்கும். பட் இருந்தாலும் உங்க மேல சூரிய வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் சூரிய வெளிச்சம் உங்க மேல பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் உங்ககிட்ட வந்து படுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். சோ அதனாலேயே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட 8 நிமிஷம் வரைக்கும் உங்க மேல சூரிய வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் சூரியன் காணாம போன பிறகு கூட 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் காணாம போயிருச்சுங்கிற விஷயம் தெரியாது. அது 8 நிமிஷம் கழிச்சுதான் இருட்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் சூரியன் காணாம போயிருச்சுங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சூரியன் மறைஞ்சு போன அப்புறம் 8 நிமிஷம் அப்புறம் என்ன ஆகும்னா நீங்க இருக்கிற இடம் எல்லாமே சுத்தி இருட்டாக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த உலகமே ஃபுல்லா இருட்டாயிரும். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல இருட்டா இருக்கோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே, அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே கிளியர் கட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, நிலா இருக்குல்ல, அந்த நிலாவை யாராலையுமே பார்க்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா சூரியனோட வெளிச்சத்தினாலதான் நிலாவே தெரியுது. சூரியனோட ஒளி இல்லைன்னா எந்த உயிரினமே வாழ முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல முக்கியமா ஆரம்பமான விஷயம் என்னன்னா தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு நடக்காது. சப்போஸ் ஒளிச்சேர்க்கை நடக்காம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களால ஆக்சிஜனை ப்ராப்பரா சுவாசிக்க முடியாது. அதாவது தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிவிடாது. இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஆபத்து கண்டிப்பா படிப்படியா வந்துகிட்டே இருக்கும். சூரியன் மறைஞ்சு போன 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் பூமியில நடக்க ஆரம்பிக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பூமியோட டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டா இருக்கும்ல, அது கம்மியாயிட்டே வரும். சொல்ல போனா பூமி அப்படியே குளிராகிக்கிட்டே வரும். சூரியன் மறைஞ்சு போன 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்ககிட்ட சூரியன் வராது. அதனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இன்னைக்கு இன்னும் சூரியன் வரவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு டைம் பார்க்கறதையே மறந்துட்டு சூரியனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம தூங்க ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆயிருச்சுன்னு. ரியலைஸ் பண்ண அப்பதான் ஆரம்பிப்பாங்க, என்ன இன்னைக்கு சூரியன் வரவே இல்லை, இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படிங்கறத நினைச்சு பயங்கரமா குழப்பமாயிருவாங்க. சூரியன் வரலங்கிற அந்த குழப்பம் அப்படியே அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்கள தலை சுத்த வச்சிரும். அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல சூரியன் வரவே இல்லை அப்படிங்கிற ரீசனை உணர ஆரம்பிப்பாங்க. எப்ப அந்த விஷயத்தை உணர ஆரம்பிக்காங்களோ அப்ப அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க எப்படி வெளியே வர போறோம் அப்படிங்கறதுல அவங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆகும்னா கவர்மெண்ட் மக்கள் இந்த மாதிரி எல்லாருமே பயங்கர பேனிக்கா இருப்பாங்க. நம்மளுக்கே சூரியன் காணாம போனா எவ்வளவு குழப்பமாயிரும், மக்களுக்கு குழப்பம் ஆக ஆரம்பிச்சிரும். மக்களுக்கு குழப்பம் பரபரப்பு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இருக்கிற இடத்துல சூரியன் காணாம போயிருச்சுன்னா என்ன ஆகும்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. மக்கள் குழப்பம் பரபரப்பு இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிரும். மக்களுக்கு குழப்பம் பரபரப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணுவாங்க, சமாதானப்படுத்த நினைப்பாங்க. பட் மக்களுக்கு என்ன தெரியும்னா மக்களுக்கு சூரியன் வரவே இல்லை, இந்த உலகத்துல ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போனனால மக்கள் எல்லாருமே பயங்கர பரபரப்பா இருப்பாங்க. இந்த நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பயங்கரமா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலயா பவர் கட் ஆக ஆரம்பிக்கும். பவர் கட் ஒரு இடத்துக்கு மேல இந்த உலகத்துல அப்படியே ஃபுல்லா கரண்ட் எங்கேயுமே இருக்காது. அப்படியே டைம் போக போக என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா குளிர் அதிகமாக ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல முதல்ல இருந்தே குளிருங்கிறது அதிகமாவே இருந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல உள்ள உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைஞ்ச இடத்துல ஹீட்டா இருந்த இடம் குளிராக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல உள்ள உயிரினங்களும் இறக்க ஆரம்பிச்சிரும். அப்படியே மனித உடம்புக்குள்ள அப்படியே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா சில நேரங்கள்ல மனிதர்கள் பெருசா பனியெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டோம், பெருசா குளிரெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். அந்த இடத்துல குளிர் இல்லாம வாழ்ந்த மனுஷங்கள் எல்லாமே கண்டிப்பா திடீர்னு வரக்கூடிய குளிர்னால என்ன ஆகும்னா உடம்பு ஃபுல்லா
உடம்பு ஃபுல்லா என்ன ஆகும்னா சளி காய்ச்சல் அப்படிங்கிற எல்லா பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிரும். சப்போஸ் சூரியன் 7 நாள் வரைக்கும் வரவே இல்லைன்னா என்ன ஆகும்னா பூமியே அப்படியே பனிக்கட்டி ஆயிரும், -17 டிகிரி ஆயிரும். அந்த அளவுக்கு உலகத்துல குளிர் மட்டுமே தான் இருக்கும். இந்த -17 டிகிரி செல்சியஸ் குளிருங்கிறது சும்மா கிடையாது. அந்த குளிர் அப்படியே பூமியவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறைய ஆரம்பிச்சிரும். நீங்க இருக்கிற இடத்துல வீட்டுல தாவரங்கள் செடி கொடி எல்லாமே பனிக்கட்டியா மாற ஆரம்பிச்சிரும், பனி சூழ்ந்து போயிரும். இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பனிக்கட்டியா ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பனி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிருச்சுன்னா மிச்ச மீதி இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அப்படியே அழிஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சிரும். ஏதோ ஒரு சில மனிதர்கள் தான் உயிரோட வாழ்வாங்க. அதுக்கு காரணம் மனிதர்கள் கொஞ்சம் கதகதப்பா இருப்பாங்க. பட் விலங்குகள் இருக்க முடியாது. அதனாலேயே விலங்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உயிர் இழக்க ஆரம்பிச்சிரும். சப்போஸ் நீங்க காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது திடீர்னு சூரியன் இல்லைன்னா என்னென்ன நடக்கும்னு நீங்க இப்ப ஃபீல் பண்ணி இருப்பீங்கன்னு நம்புறேன். சப்போஸ் நீங்க காலையில எழுந்திரிக்கும் போது சூரியன் உங்க முன்னாடி வந்து இல்லைன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க.